அம்மா போட அடி நெசிங்கிட போகுது. ஐயோ ஐயோ, ஏதோ இந்த ஒரு ஐட்டமாவது நசுங்காம முழுசா இருக்கட்டுமே. அமைதி அமைதி. என்ன சாப்பாடு இது? எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா? பிச்சைக்காரன் கூட தூக்கி எறிஞ்சிடுவான். என்ன இழவு இது? சாம்பாரா சாக்கடை தண்ணியா? உடல குழப்புது. புரிஞ்சது இல்ல? உங்களை யார் சமைக்க சொன்னது? எங்க நம்ம சமையல்காரி? விதி. நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன். நான் வேணா வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன். சமயக்காரி சும்மா இருப்பாளா? சரதாம் போடி. என்ன நாக்கு நீளுது அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டா. இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன். என்னய்யா முணுமுணுக்கிற? சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா, அதுக்குள்ள போயிட்டாளே என்ன? இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம். அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும். வந்தா சமையல்காரியோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்காதீங்க. போங்க. குனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன்? குனிஞ்சுக்கிட்டே போய் தேடுறேன். என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தான் நான் சமையல் செய்யறேன். இல்லன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு? நினைத்ததை முடிப்பவள் நான் நான் நான். எங்க ஜாலியா சுத்திட்டு வர்றீங்க? ஜாலியா சுத்திட்டு வரல, ஜோலியா சுத்திட்டு வரேன். வா இப்படி. தெரு தெருவா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ண கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா கிண்ணு இருக்கால. இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச? கள்ளிக்கோட்டை ஜமீன்ல. ஜமீனா? அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே. நான் யாரு? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். 3 வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு, வருஷத்துக்கு 2 புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். உங்க வீடு எங்க? பின்னால பெருசா வீடு இருக்குதான். சரி சரி, வந்து மிளகார. என்னங்க சிரிக்குது? வேலை செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுது. தப்பு ஒண்ணும் இல்ல. என்ன மிளகார அடிக்க சொல்றேன். ஐயோ ஐயோ என்ன பாக்குறீங்க? ஒரு நல்ல வேலைக்காரிய வீட்டுல வைக்க முடியல. நம்ம வீட்டுல எந்த வேலைக்காரியும் தொடர்ந்து இருக்க மாட்டேங்கிறாளுவோ. பசங்களுக்கும் கழுத வயசு ஆகி போச்சு. காலகாலத்துல நல்ல மருமகளா பார்த்து இவங்களுக்கு கட்டி வச்சா அப்புறம் அதுங்க வீட்டை பார்த்துக்கும். சரி, ஏன் கண்டிஷனையும் சொல்லிடுறேன். அந்தஸ்து, ஜாதி, குலம், கோத்திரம் இது முக்கியம். ஆமா, இந்த 2 மூதைகளும் எந்த படிப்பும் படிக்கல. நீ சொல்ற கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் தயாரா இல்ல. புரோக்கர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், பாப்போம். பொண்ணு சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும், அந்த கலர் இருக்கணும். எங்க பொண்ணு பார்க்க போறது உங்க அண்ணனுக்கு தானே? இவனுக்கு என்ன சொன்னா? புரோக்கர் ஐயா, எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சூப்பர் அம்சத்தோட பொண்ணு பாருங்க. கவலையே படாதீங்க, பொண்ணு உங்க அம்மா மாதிரி அழகா இருக்கும். எது என் பொண்டாட்டி மாதிரியா? வாங்க திரும்பி வீட்டுக்கு போ. பொண்ணு 2 தக்காளி பழங்க, பச்சையா பழுத்துதா? மூத்தது கொஞ்சம் பச்சை, 2வது படுபச்சை, இலையுது நல்ல பழங்க. யோ, தக்காளி பச்சையோ பழுத்ததோ நசுங்காம இருந்தா அதுவே போதும். ஏயா பெருசு, என்னமோ தக்காளி காலின்னு சுரக்கா வந்து வச்சுட்டு போகுது. இது அவங்க அம்மாங்க. அம்மாவா? வயசானாலும் வாலிப்பா இருக்காங்க. அப்ப வீட்டுல அவங்க வரலீங்களா? முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து பாப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். பச்சையை கூப்பிடுங்க. பாமா பாமா. என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது? நான் எங்க இருக்கேன்? பழுத்த தக்காளி கூப்பிடுங்க. அம்மாடி ருக்மணி, நீ வாமா. திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல? தம் தனனம் 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 தனனம். மாப்பிள்ளை அது இல்லம்மா, இவங்க 2 பேரு. இப்ப டிஃபன் சாப்பிடுவோம். அப்பா இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி, கட்டிக்க போறவங்களே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா, என் லைன்ல கிராஸ் பண்ணாத. அண்ணே, நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இல்ல, இளையவள தான் கட்டிப்பேன்.
எனக்கு தான் இளையவ. எனக்கு தான் இளையவ. மூத்தவ. இளையவ. மூத்தவ. இளையவ. அண்ணன் சாஞ்சிட்டாரு. இளையவன் எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஜாலி. என்னம்மா மாப்பிள்ள 2 பேரையும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடி. மூத்த பசங்க 2 பேரையும் பிடிக்கல, கடைசி பையனை வேணா கட்டிக்கலாம். அப்படி நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் குளிக்க வந்த இடத்துல உங்க இம்சை தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீட பண்ண விடுங்கடா. ஆமா கிரீட பண்ணி கிழிச்சிட்டாலும் டேய் என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண? தள்ளிப்போ. நான் இல்ல, அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா 2 பேருமே இல்லைன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். கரெக்ட். தண்ணினே தண்ணியே சுட்டுருச்சு. இதான் ஒரே குட்டியில ஒரு மட்டங்கிறது. நல்லா எருமாடுங்களாட்டம். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா. எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சாம, எங்க அது? லெட்டரா? என்ன லெட்டர்? நீ யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, 1 கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான், எங்க அது? அது அண்டர்வயர்ல எந்த வச்சிருக்கேன். டிரைவர்? ஆமா, அவருக்கு என்ன 5 அண்டவரா இருக்கு? அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு, அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே வாங்க. அழிங்கடா. அது அன்றாயிரம் ரூபா. ஐயோ அண்டர்வயர் விட்டுட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு, அதுக்கு திரும்புங்க. நைனா, ஐயோ, கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுத லெட்டர் நஞ்சு போச்சே. பிஞ்சு போகலையே. இவர் அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே, இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாவிகளா நீங்க எல்லாம் பிள்ளைங்களா? ஐயோ 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 கேரளம் கேலி கதம்பம் பூக்கும் கேரளம் கேரகேலி தரமாமின் கேரளம். சாரே பேக் வேண்டே? அட ஆமா. എന്താ മറന്നു പോയോ? இந்தா. ஒரு டீ. சாரே, மில்க் சாயாவோ பிளைன் சாயாவோ? பிளைன். ஓ, சாதாவோ மசாலாவோ? சாதா. டவராவோ கிளாஸோ? கிளாஸ். கப்போ சிங்கிளோ? சிங்கிள். ஓ, தாங்கோ லைட்டோ? மீடியம். சுகரோ கருப்பட்டியோ? சுகரு. சுகர் ஜாஸ்தியோ கம்மியோ? யோ, குடுக்க போறது 1/2 கிளாஸ் டீ. இதுக்கு 1000 கேளியா? கேரளாக்கு வந்த கையோட எனக்கு கேடி ஆகிறது. சாரே, உள்ளூரோ வெளியூரோ? எப்ப அவன் டீயே வேணா நாளை விடு. காலங்கத்துல பைத்தியம் மாட்டேங்குது. சாரே, எந்த பிரச்சனை? உன்ன பைத்தியம்னு சொன்னேன். വളരെ சந்தோஷமான. சந்தோஷமா? கேரளாவில் பைத்தியத்துக்கு வேற மீனிங்க. ஏதோ பட்டம் கொடுத்த மாதிரி சந்தோஷப்படுறான். பைத்தியம். நல்ல மரணம். எப்ப சவம் எடுத்து எப்ப குளிச்சு எப்ப சாப்பிடுறது? இப்பவே மணி 4 ஆச்சே. ആ കിളവന്റെ മകൻ വരണ്ടേ? கிழவருக்கு மகனுக்கான நான் பார்த்தது இல்லையே. 10 വയസ്സിൽ അവൻ ഒളിച്ചോടി പോയി. പിന്നെ 15 വർഷം കഴിഞ്ഞ് തിരിച്ചു വരുന്നു. 10 வயசுல ஓடி போய் 15 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா எப்படி அடையாளம் தெரியும்? 10 വയസ്സിൽ വളരെ കുള്ളനായിരുന്നു. ஆனா இப்ப நல்லா வளர்ந்திருப்பான்ல. അവന്റെ കണ്ണ് വലിയ കള്ളന്റെ ലക്ഷണമാ. சார், எந்த ஐயோ டீ கடை. என்ன சாரே பயந்து போய்? எந்த விஷயம்? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? ഈ വിലാസമോ? ഞാൻ അറിയും. தெரியுமா? அப்ப சொல்லுங்க. ഈ അഡ്രസ്സിൽ இந்த அட்ரஸ் தாயா? யாரை നോക്കണം? ஆணோ பெண்ணோ? பத்தியா நீ ஆரம்பிச்ச? അച്ഛനോ மகளோ? யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் என்னன்னு சொல்லு. ഈ റോഡ് പോയി തിരിച്ചു വരണമാക്കും. இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பண்ற? അതില്ല സാറേ, ഈ റോഡ് പോയി ஓ, இந்த ரோடு போய் തിരിച്ചു വരണമാക്കും. திரும்பி வரணுமா? ஐயோ ஐயோ. யார் யார்? இல்ல இல்ல, தாங்க தன்னால ஊத்தியா. திருண்டியா? யோ யோ. ஐயோ, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கியா? ஏமா ஏமா. போடா டேய், போடா டேய். போடா டேய். டேய் நல்லா இருக்கு. ஐயோ எங்கடா? என்ன பண்ண போறீங்க? ஐயோ ஐயோ அவங்க போறீங்க. டேய் டேய், என்ன கூட்டி வாங்கியா? விட்டியா? குளிரையா? பச்சை தண்ணியா நான் சுத்தியா? ஐயோ ஐயோ. அட பாருங்க, ஜில்லு. ஐயோ ஐயோ. എടാ നിർത്തടാ. മൊട്ടയടിക്കുന്നത് നമ്മുടെ കുടുംബ വഴക്കമല്ല, അറിയോ?
மொட்டையா தலை தப்பிச்சதியப்பா. പക്ഷേ കാത് കുത്തും. என் பேர் சின்ன பாண்டிங்க. ஊரு தமிழ்நாடு. பொழப்புக்காக இங்க வந்தேன். கையில சட்டியை கொடுத்தானுங்க. குறைச்சு பேசாது வாடா. எப்படி பேசாம வர்றது? எடா, யோ போயா வயிற்று ஏனுங்க. எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காதைய பூசி வச்சிருக்கேன். இவனுக்கு என்னன்னா என் காதைய குத்தி எனக்கே வளையிட்ட மாட்டானுங்க. நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க, நான் தமிழ் பேசுறேன். நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளியா முடியும்? എനിക്കറിയാം നിന്റെ അച്ഛൻ തമിഴനാണ്. இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க. നിർത്തടാ, മരിച്ചു പോയത് എന്റെ അച്ഛൻ. இத முதல்ல சொல்லிட கூடாது. சட்டியை நான் கையில பிடிச்சுக்கிறேன். இந்த அப்படி நான் கர்மாதிக்கு வரேன். ஐயோ ரொம்ப விடாது. ஐயோ பாப்பா ஏன் ஆச்சரியப்படுற? நானும் தமிழன் தான், உழப்புக்காக மலையாளம் பேசுறேன். இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஓ இதுவா, வரவழையில ஒருத்த மாட்டி விட்டான். சாமிநாதன் இங்க தானே இருக்கான், அவனை கூடு. இங்கதான் தங்கி இருந்தாரு, வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு. வர 1 மாசம் ஆகுமே. ஐயோ இல்லையா, அவனை நம்பி கேரளாக்கு வந்தேன். இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணு தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க, ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவன் ரூம்லயே தங்கிங்களேன். அவன் வந்து அனுப்பிச்சிருவீங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். மாங்காய் எல்லாம் எண்ணி வச்சிருக்கீங்களா? இடிஞ்சா அதானே வேற ஒண்ணு. ஐயா, இங்க சின்ன பாண்டிங்கிறது நான் தான். தம்பிக்கு தமிழ்நாடு தானே? ஆமாண்ணே. இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும்? ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து வேலை செய்றீங்க? அது ஒரு பெரிய கதை தம்பி, அத பின்னாடி சொல்றேன். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு, இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்த போடுங்க. இதுல ஏதோ எழுதிருக்கு, படிச்சு பாருங்க. வரட்டுமா? புத்திய காட்டுற பத்தியா, பணத்தை கூடியா? அதான் தம்பி, அவசர செலவு, கொஞ்சம் கைய வச்சுட்டேன். கைய வச்சிட்டியா? இப்ப நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா? தம்பி, நான் நேர்மையானவன், நாணயமானவன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆமா, உன் புறம் எனக்கு எதுக்கு? பணத்தை எடு. இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க. ஏற்கனவே ஒரு கண்ணு இடமா இருக்கு, இன்னொரு கண்ணு இடமா இருக்குள்ள பணத்தை எடு. என்ன தம்பி மிரட்டுறீங்க? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது, அதுல ஒரு 200 ரூபாய கைய வச்சுட்டேன், திருப்பி கொடுத்துறேன். அப்படி முடியலன்னா உங்களை மாதிரி 4 பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துறேன். ஒண்ணு கேட்டீங்களே, நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு? இல்ல இல்ல, நானே தெரிஞ்சுட்டு, நீ கிளம்பு. கேரளாக்கு வந்து இதே சிரிப்பு. 13, 14, 15. வணக்கம், வாங்க போஸ்ட். அண்ணே, இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட். என்ன சலிச்சுக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் ஒரு தமிழன், நானும் ஒரு தமிழன். அதனால என்ன? இல்ல, நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும். இப்பதானே சரக்கு வாங்க கொடுத்தேன். நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம். என்ன மனசு இருக்கு, பணம் இல்லையே. அண்ணே, நீங்க அப்படி சொல்லப்படாது. நீங்க அப்படி கேட்கப்படாது. நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. பேனாவை கொடும். இந்தாரும், கையெழுத்து போடும். என்ன பாக்குறீங்க? பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது. அதுதானே எனக்கும் பிரச்சனை. நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய காந்தி நேரு, உனக்கு ஒரு சரித்திரம் தரித்திரம். என்னைக்கு பணத்தை கொடுத்துட்டு நீ? கையெழுத்த போடும். மாட்டேன். என் பேனாவை கொடும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட போறீங்களா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடும், கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வருது, உங்க கையெழுத்த நானே போட்டு போறேன். பயப்படக்கூடியா? இந்த அப்படி ரெசிப்ட விலகு, வழிய விடு. நீ வேஸ்ட், நீ வேஸ்ட். அடிக்கிற கொடு. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன், இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளா குடு.
ആമാ എന്നെ ഉനക്ക് പിടിച്ചിരിക്കതാ നിങ്ങളുടെ സംസാരവും എനിക്ക് വളരെ ഇഷ്ടമായി. സംസാരം அவளையே இன்டர்நெட்ல ஞாபகப்படுத்துறேன். மூதேவி அவளுக்கு வாழ்க்கைப்பட்டு என்ன சுகத்தை நான் கண்டேன். இத்தனை வருஷத்துல அன்பா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா இல்ல பாசத்தோட ஒட்டி பழகி இருப்பாளா? எத்தனையோ பேர் என்ன வீட்டு மாப்பிள்ளையா கேட்டாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் நல்ல கட்டையா இருக்கிறாளேன்னு எங்க அம்மா இவளை கட்டி வச்சாங்க. ஒன்னையே எடுத்துக்க, என்கிட்ட எவ்வளவு அன்பா பாசமா பழகுற. இந்த மாதிரி ஒரு நாளாவது பழகி இருப்பாளா? ராட்சசி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? 3 வேளை கொட்டிக்கல, ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன? அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை டர்ரு கழிச்சிடுவாங்க. அதுதான் நினைக்கிறாங்க. போங்க போங்க. எங்கடா போற? பவளத்தை பார்க்க போறேன். பார்க்க கூடாது, பாப்பேன். பேச கூடாது. பேசுவேன். பேசு. ஆனா என்ன கொஞ்சம் பேச விடுறா. இல்லை, பவளம் எனக்குத்தான் சொந்தம். நான் மூத்த பிள்ளை, பவளம் எனக்கு தான் சொந்தம். இளையவன் நான் செல்ல பிள்ளை, ஆகவே பவளம் எனக்குத்தான் சொந்தம். திருவிளையாடல் எனக்கு தப்பா வேற பேசுறியா? அவ்வையார் விட்டு அடிப்பா. എന്താ ഒരു ശബ്ദം? എന്തിനാ അടിച്ചത്? എന്തിനാ? எங்க நேரத்துல இது ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் குளிச்சிட்டு வரலான்ட்டு போறேன். எப்பவுமே இல்லாத புழுக்கம் இப்ப என்ன திடீர்னு? நீ பகல்லையே குளிக்க மாட்டேன், அதுவும் குளிர்ல ராக்குளில. நான் எப்ப வேணாலும் குளிப்பேன், அதை கேட்கறதுக்கு நீ யாரு? பவளம், அன்பே, ஆருயிரே, உன்னை தன்னந்தனியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் என்று பாராமல் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். கண்ணை உன் கையை எடுத்து வீசு. அடடடடடடட. சாம்பாரில் ஊறிய போண்டாவை போல் தண்ணீரில் ஊறிய உன்னுடைய கைகள் சொதபுத என்று ஆகிவிட்டதே. அதை நினைக்கின்ற பொழுது என் மனம் கொதி கொதி என்று கொதிக்கிறது, சிலிர்க்கிறது. பவளம், இதோ பார், இந்த நீரோட்டத்தில் நம்முடைய காதல் கலியாட்டத்தை வைத்துக் கொள்ளலாமா? அதனால் உனக்கு நாணமா இல்லாவிட்டால் பயமா? அம்மா! அடடே, நம்ம தம்பி போஸ்ட் ஆபீஸுக்கு டியூட்டிக்கு போய்கிட்டு இருந்தானா, திடீர்னு உங்களை பார்த்தேன், உள்ள வந்துட்டேன். எனக்கு கேரளாவில இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. உனக்கு டிரான்ஸ்பர் ஆன எனக்கு என்ன, டிஸ்மிஸ் ஆன எனக்கு எப்ப இந்த ஆளு எனக்கு தெரியவே தெரியாது. இவர் யாரோ? அப்படியா விஷயம்? அது யாரு, உங்க அப்பாவா? பார்த்தா எப்படி தெரியுது? குத்து மதிப்பா அப்படிதான் தெரியுது. நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. அடடே, பொண்ணு யாரு? கேரளாவா? ஆமாமா, வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது.
பையன் கேரளால இருந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தான். சபாஷ், வேலைக்காரியா? தம்பி, சில இடங்கள்ல வேலைக்காரிய வீட்டுக்காரியா பார்த்திருக்கேன். ஆனா வீட்டுக்காரிய வேலைக்காரியா பார்க்கிறது இதுதான் முதல் தடவை. ஒரு 200 rupees இருக்குமா? 200 ரூபாயா? அந்த பொண்ணு நிலைமைய பார்த்து 200 ரூபாய் கேட்டேன். திடீர்னு அந்த பொண்ணு அப்ப மேனனோட ஞாபகம் வந்துருச்சு. அதனால 300 ரூபாயா கொடு. இந்த போஸ்ட்மேனுக்கு கேரளாவுல எல்லா அட்ரஸும் அத்துப்படி, உங்க மாமன் மேனனோட அட்ரஸ் உட்பட. சரி கிளம்பு. இதுக்கு மேல நீ இருந்தா நான் அடிபடுவேன். கிளம்பு. போறேன், ஆனா அப்பப்ப வருவேன். ஆமா. ஏண்டா டேய், வேலைக்காரிய கூட்டிட்டு வந்தேன். டேய் ஏந்திரு, ஏந்திரு. வீட்டுல வச்சிருந்த இடியாப்பம் மாவு எடுத்து கோலமா போடுற. அருவ இருக்கா உனக்கு? உனக்கு பாஷையும் புரியாது. போடி போடி உள்ள. அடடே, என்னம்மா நீ? பாவம் சின்ன பொண்ணு, அத போய் இப்படி திட்டுறியே. ஒருவேளை கேரளாவுல இடியாப்பம் மாவுலதான் கோலம் போடுவாங்களோ என்னமோ. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணு காலங்காத்தால எவ்வளவு அம்சமா கோலம் போட்டிருக்குது. பாராட்டாம திட்டுறியே. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். வர வர உடம்புல பயம் இல்லாம போகுது. சின்ன பொண்ணு, இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அவளை சொல்லல, உங்களை சொல்றேன். வாய மூடி உள்ள போங்க. என்ன നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ ദുഷിച്ചു. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കോലമിട്ട് നിന്നെ വീട്ടിൽ ലക്ഷ്മി വരും. நீ இடியாப்ப மாவுல கோலம் போட்டா உன்னை இடிக்காம இருப்பாங்களா? இனிமே எதை செஞ்சாலும் என்ன கேட்டு செய். നിങ്ങളുടെ அம்மா என்ன அடிக்குவோ? எங்க அப்பா அடி வாங்குறதா நீ பார்த்தே இல்லையா? எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா உன்னை அடிக்காம இருப்பாங்களா? இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்கம் வந்த மாதிரி நீ நடிக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துறேன். இப்போ இவளால காலையில இடியாப்பம் கட்டாயி போச்சு. பாண்டி, என்ன அழுதுகிட்டே போகுது? என்ன விஷயம்? அது ஏதோ சின்ன பிரச்சனையா சொல்லிட்டு போகுது. நீ ஏதாவது சொன்னியா? நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன். ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ ஏதோ அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினியா? அது யதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு. அம்மா வேற கோவமா இருக்காங்க. உன்னை வேற கூப்பிட்டாங்க. என்கிட்ட ஒரு தொடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நியாயம் இல்லையே. அப்பா கிட்ட தான் தொடப்பம் இருக்கும். அவர் தான் மாமூலா பெருக்கிறவரு. நான் அந்த பொண்ணுகிட்ட கனவுல தான் பேசின மாதிரி. அம்மா അമ്മ എന്നോട് ക്ഷമിക്കണം. ഇതുപോലെ തപ്പ് ഇനി ഞാൻ ചെയ്യില്ല. നീ തപ്പ് பண்ண நான் திட்டினேன். அவ்வளவுதான். எழுந்திரு. அம்மா அம்மா, தப்பு என் மேலதாம்மா, அவ மேல இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு. சின்ன தப்ப நீ பெருசுபடுத்தாம நீதாம்மா மன்னிக்கணும். டேய், இடியாப்ப மாவு எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த. கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே. சின்ன பாண்டி, ஏன் வந்து வாண்டி எடுக்கிறேன்? இப்பதான் 300 ரூபாய் எழுதேன். பத்தலையா உனக்கு? தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்தவன் லெட்டர் இப்படி திருத்தனமா படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கியே, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு. இந்தா, யோ யோ, 300 ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நான்தாயா. திருச்சி அழகா எச்ச போட்டு ஒட்டியா? யோ, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன்முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒண்ணு சொல்லுவா. கழுத்து இருக்காத போயா. ஏய், என் படுக்க உனக்கு சாப்பாடா? என் ஹஸ்பண்ட் கிட்ட போ. என் ஒய்ஃப் வரப்போ அப்ப போ. மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும். அம்மா, அம்மே, அப்பா, அப்பே, அப்பான்னா அச்சன், அக்கா, சேச்சி, தங்கச்சி, சீச்சி. அப்படி இல்லையே. வேலைக்காரி பணிக்காரி, வேலைக்காரி பணிக்காரி. வேலைக்காரியானாலும் நீ எனக்கு பிரியமான பெண். പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ മോണവല്ലി. പണിക്കാരി പ്രേമമ്മേ, ഞാൻ നിന്നെ പവളക്കുന്നു, പ്രേമിക്കുന്നു. പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ മോണവല്ലി. കടലിനക്കര പോനോരേ, കാണാം പൊന്നിനെ പോനോരേ, പോയി വരുമ്പോൾ എന്ത് കൊണ്ടുവരും. இவையா இன்னும் வரல? இவனுக்கு ரூம்ல வேலை கறியுது. ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது இல்ல. பாரு, நம்ம அபிப்பிராயம் யாருக்கிட்டலாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா, ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா.
பவளம் என்னது திடீர்னு உனக்கு எங்க அம்மாவுடைய குரல் வந்துருச்சு? அம்மா என்னம்மா? எங்கடா இந்த நேரத்துல? இது 30 நாட்களில் மலை மலை. என்ன 30 நாள்ல மலை ஏற போறேன்றியா? இல்லம்மா, 30 நாட்கள்ல நான் மலையாளம் கத்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பவளத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். உனக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, மலையாளம் வேறயா? அம்மா நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? இன்னும் நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஆச்சரியப்படுறீங்களே. அம்மா உதவாக்கற புறம்போக்கு உன்னுடைய அப்படின்னு நீங்க என்ன திட்டுவீங்களே, அதை மாத்துறதுக்காக உலகத்துல உள்ள எல்லா பாஷையுமே கத்துக்கிட்டு மேதைன்னு பேர் எடுக்க போறேன். முதல்ல மலையாளத்துல ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது பிரியசை ராத்திரிகள் நினைக்க வேண்டி இதோ இவிட வர ஆறுண்டு இவிட சோதிக்கான் கொச்சு கொச்சு தெற்றுகள் சத்திரத்தில் ஒரு ராத்திரி வாடகை கூறு ஹிருதயம் அம்மே மாமனாரின் இன்பவெறி. அதே போல சேலத்துல மாமனாரின் நியாயமான இன்பவெறி. சபாஷ் சபாஷ், ரொம்ப நல்லா பேசுற கண்ணா. நீங்க நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. இதையே மலையாளம் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய வாயால நல்லா பேசுறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அங்க போறேன். இப்படி வா, இங்க வாமா. என்னம்மா? இங்க வா கண்ணா. எங்க இப்படி காட்டு. என்னம்மா? அம்மா வலிக்கணும். யார் பொறச்சு? அம்மா இல்லம்மா. நீ கதவு மூடிட்டு படு. தூக்கம் வருது. முதல் நாளே தூங்கிட்டு நம்ம பேரே கெட்டு போயிருவேன். மணி என்ன இருக்கும்? 12. அங்க என்ன சத்தம்? ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? மடியில மாத்திரை வச்சிருந்த கீழே வந்துருச்சு, அது எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். இதே வயசான காலத்துல அப்பாவால குனிஞ்சு நிமிர்றது சிரமமா இருக்குமே அப்படின்னு நான் ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. பெரிய பாண்டி இங்க வா. என்னம்மா? காலையில வயலுக்கு எருவு அடிக்கணும். ராத்திரி நேரத்துல மாத்திரை ஒண்ணும் தேட வேண்டாம். சீ, போய் படுங்க. போய் படு போய் படு. இங்க யாரும் இல்லையாப்பா? ஏன்பா? நம்ம சின்ன பாண்டி மாதிரி இல்ல. சின்ன பாண்டி சின்ன பாண்டி என்னப்பா ஆச்சு? என்ன நீ தேவதி நட்சத்திரம் வளர்பிற 15ஆம் தேதி எல்லாம் வீணா போச்சு. ஐயோ அம்மா. ஏமா? ஏண்டா எந்த பேய் பிசாசு தான் உன்னை கொண்டு வந்து இங்க போட்டுச்சு? சொல்லுடா. ஐயோ, எந்த பாவியும் என் மகனுக்கு வேண வச்சுட்டானே கடவுளே. இதோ வந்துட்டேன். என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? வீட்டுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தா, இப்ப வெளியே நல்லா தூங்கிட்டு இருக்கானே. சும்மா இருங்க. வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருந்த பையன் இப்படி தொழுவத்துல படுத்துட்டு இருக்கானா? என்ன அர்த்தம்? ஒருவேளை திடீர்னு ஏதாவது தொற்று வியாதி இவனை தாக்கி இருக்குமோ? அப்பா இருக்காது இருக்காது, கண்டுபிடிக்கிறேன். நேற்று ராத்திரி எங்க படுத்திருந்த? உள்ள. காலையில எங்க எந்திரிச்ச? வெளியே. உள்ள வெளியே. நான் நினைக்கிறேன் போன ஜென்மத்துல இவன் காலமாடா இருந்திருப்பான்னு. அதான் பசுமாட தேடி இங்க வந்து படுத்து இருக்கிறான். எப்படி நிரூபிக்கிறான்? நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறீங்களா? இதையும் மூட சொல்றியே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நான் எதையும் மறைக்க தயாரா இல்ல. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். ரகசியம் போயிடு. இப்ப நான் தான் போணுமா? சரி. ஐயோ, என்னது சைடு பாக்கெட்டா? இவ்வளவு நீளமா வச்சிருக்கான். இது அப்பா பாண்டு பாருப்பா, பாண்டு பாரு, பாண்டு பாரு. அப்பா நல்லா இருந்தானே. அப்பா பாண்டு பாரு. அண்ணா பாண்டு. ஏன்டா நுழைய முடியாதுக்குள்ளலாம் நுழைஞ்சு கஷ்டப்படுற? அதுப்பா புதுசா போடும்போது அப்படித்தான் இருக்கும். அப்புறம் போக போக எல்லாம் பழகி போகும். இதோட வெளியே போயிடாத, நாய் துரத்தும். அம்மா இது எப்படி இருக்கு? ஸ்டைலா இருக்கா? இப்பவே சின்ன பாண்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். என்ன பிரச்சனை? நேத்து ராத்திரி கூடத்துல தூங்கிட்டு இருந்த சின்ன பாண்டிய
இவன் தான் தூக்கிட்டு போய் மாட்டு தொழுவத்துல போட்டிருக்கான். இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு, நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஆமா, மாட்டு துழுவத்துல சின்ன பாண்டிய தூக்கி நானா எப்போ? அண்ணன் ஒருத்தன் வருவான், உன்னை கேரளா கூட்டு போறேன்னு சொல்லுவான். எல்லாம் என் செட்டப் தான், ஒண்ணும் பயந்துடாத. எந்த கொல்லுக்கு போனோம்? சொர்க்கத்துக்கே போக போறோம். அதுக்கு அவளா வெக்க புடிங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறியா? பாவம், புடுங்குற கை புண்ணா இருக்குமே. நீ விடு, நான் புடுங்குறேன். நான் புடுங்காததா? என்ன புது குழப்பம்? யார் அது? மாதவன் குட்டி? മാധവൻ കുട്ടിയോ? അത് ഞങ്ങളുടെ ലോറി മാമനാ. லாரி மாமனா? என்ன உங்க வீட்டுல லாரிக்கு அத்தை மாமலாம் வச்சிருக்கீங்களா? അതല്ല, ഞങ്ങളുടെ ലോറി മാമ എന്റെ സ്വന്തക്കാരാ. എന്റെ അച്ഛന്റെ ലോറി അവരുതാ ഓട്ടും. சொன்ன வேலை எல்லாம் செய்யும். இப்ப நான் என்ன செய்ய? ஐயோ, அடேங்க அப்பா, எவ்வளவு பெருசா வளர்ந்துடுச்சு வெண்டைக்காய். ஓ, எந்த இப்படி? வெய்ய நேரத்துல வெண்டைக்காய் தோட்டத்துல வேத்து மனுஷன் இல்லாத நேரத்துல விடல பொண்ண பார்க்க ஒரு ஆம்பளை வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? எந்த அர்த்தம் புரியல? வீட்டுல கிடக்குதே மூதேவி, அதான் என் பொண்டாட்டி கிழவி. அவளோட இம்சை தாங்க முடியல. நீயும் நானும் தனியா சந்திச்சு பேச விடவே மாட்டேங்கிறா. அதனால்தான் உன்னை தேடிக்கிட்டு தோட்டத்துக்கே வந்துட்டேன். எதுக்கு? எதுக்கா? கைய நீட்டு. பாவம், வெண்டைக்காய் மாதிரி எவ்வளவு அழகா இருக்குது விரல். என் மனசு கேட்கல, அதனால ஆசையா தங்கத்துல ஒரு மோதிரம் செஞ்சு கொண்டாந்து இருக்கிறேன். நீட்டு, மாற்றேன். நீட்டு, அட நீட்டு. ஐயோ, அடேங்க அப்பா, நீ என்ன நெருங்க ஆரம்பிச்சிட்ட. எவனோ ஒரு பையன் வரான், நேரங்காலம் தெரியாம. நான் வரேன், இனிமே அடிக்கடி இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். வர்றேன். பனி அடிச்சு. என்னம்மா நீ பன்னி அடிச்சு மாடு அடிச்சுன்னு புரிய முடியா? சொல்ல, யார பன்னி அடிச்சது? அவருக்கு தான். அம்மா உங்களை வேகம் விழிச்சு. வரி. எங்க பண்ணி? எங்க பண்ணி? யார பண்ணி அடிச்சது? இந்த வீட்டுல உங்களை தவிர வேற ஏது பண்ணி? இவனுக்கு தான் ஜுரம் அடிக்குது. ஜுரமா? பண்ணி அடிக்குதுன்னு சொன்னாலே. ஓஹோ, மலையாளத்துல பண்ணி அடிக்க, தமிழ்ல ஜுரம் அடிக்குதா? இப்ப பையனுக்கு வெப்பநிலை எப்படி இருக்குது? ரொம்ப சூடா இருக்குங்க. டேய் பெரிய பாண்டி, என்னடா தங்க பாண்டி? ஒத்துக்கோ, மறைக்காத. நீதான் அந்த தப்ப பண்ணிருக்க. ஐயோ, நான் தப்பு பண்ணணும்னு நினைச்சேன்டா. ஆனா இன்னும் அந்த தப்பு பண்ணலடா. அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. உன் மூஞ்ச பார்த்தா தான் தப்பு பண்ண மாதிரி தெரியுது. என் முகமே அப்படித்தான்டா, தப்பான முகம். அப்பா மாதிரி. டேய், உங்கள யாராவது தப்பு பண்ணி இருந்தீங்க, நான் பொல்லாதவளாயிடுவேன். நாங்க பவளத்துக்கிட்ட பண்ண ஒரே தப்பு சிரிச்சு சிரிச்சு பேசுனதுதான். சிரிக்க சிரிக்க பேசுறதுனால பொண்ணுங்களுக்கு கடவாப்பல் வலிக்குமே தவிர கர்ப்பம் உண்டாகாதுமா. என்ன கிண்டலா பண்றீங்க? இறங்கி வாங்கடா. அடிக்காத, அடிக்காத, நில்லையா? அடிக்காத. நில்லு. ஒண்ணும் தெரியாது. யோ, அடிக்காத. நில்லையா? என்ன பெருங்காயம் ஆயிடும். என்ன ஓட விடாத. ஐயோ, அடிக்காத. நில்லையா? அடிக்காத. நில்லுங்கல. இரு. தாலி கட்டின புருஷனை துரத்தி துரத்தி தடிக்கம்பால அடிக்கிறியே, இது தர்மமா? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை கொலையா பண்ணிருக்கலாம். நீ அனாவசியமா சந்தேகப்படுற. சந்தேகம் வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா சந்தோஷம் வெளியே போயிடும். வீணா சந்தேகப்பட்டு சந்தோஷத்தை அழிச்சிடாத. தருதலத்தனமான காரியம் செஞ்சுட்டு தத்துவமா பேசுற. இந்த பாரு, இந்த வயசுல நான் இப்படி ஒரு தப்பு காரியம் செய்வேனா? இல்ல, செய்ய முடியுமா? மரியாதையா நீ இங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா? நான் வரமாட்டேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. சத்தியமா நான் இந்த தப்ப செய்யல. நீ கெட்ட கெட்டுக்கு சத்தியம் வேறையா? இந்த காரியம் நீதான் செஞ்சிருப்ப. இல்ல, அப்படி என்ன நம்பலனா நாளைக்கு அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட முகத்தை பாரு. ஜாடைய வச்சு நீயே புரிஞ்சுக்குவ. வெக்கம் கட்ட ஜென்மம்.